Hello my people, how are you all doing? I'm doing well and good. So இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃப்டர் கமிங் டு ஃப்ரான்ஸ் வாட் டு எக்ஸ்பெக்ட் அண்ட் என்ன நடக்கும் அடுத்து அப்படிங்கறத பத்தி தான். So let's get into the video. ஓகே, ஆஃப்டர் நீங்கள் ஃப்ரான்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஓஃபிக்கு தெரியப்படுத்தணும். அந்த சொல்லியிருந்தால நான் ஆஃபீஸ்து லிமிக்ராசியும் எல்லாத்திக்ராசியும் அந்த இதுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும். லைக் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்துறீங்க, நான் வந்து வந்துட்டேன் இந்த கண்ட்ரிக்கு, ஓஃபி மூலியமாக தான் வந்திருக்கேன், ஸோ இந்த டேட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரியப்படுத்திடணும். தெரியப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் மெயில் மூலியமாகவும் பண்ணலாம் அண்ட் லெட்டர் மூலியமாகவும் பண்ணலாம். ஸோ பெட்டர் நீங்கள் ரெண்டுலையுமே பண்ணிவிடுங்க. அண்ட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், இதுக்கப்புறம் ஜஸ்ட் வெயிட் மட்டும் தான் பண்ணணும். அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஹார்ட்லி இட் டேக்ஸ் 1 month, கண்டிப்பாக 1 month வந்து எடுத்துரும். அண்ட் அப்புறம் என்ன நடக்கும் ப்ரொசீஜர் அப்படின்னா, அவங்க வந்து உங்களை ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. லைக் யார் நீங்கள் நியூ கண்ட்ரிக்கு இங்கே வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. பிகாஸ் தே ஹாவ் டு வெரிஃபை அது நீங்கள் தானா. அண்ட் லைக் இட்ஸ் அ லாங் ப்ரொசீஜர். அவங்க உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அது வந்து லைக் அந்த ஓஃபி ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ராஸ்பர்க்னு இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, முலூஸ்லேருந்து ஒரு லைக் ஒரு 1 hour டிஃப்ரென்ஸ் பை கார். ஸோ அங்கே வந்து எனக்கு இருந்தது. அங்கே போனால் இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு ஆரம்பிக்கவி போனால் காலையில் போயிட்டு சாயங்காலம் வர மாதிரி, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனால் காலையில் போயிட்டு சாயங்காலம் வர மாதிரி, அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த ஆஃபீஸ்க்கு ஓபி இன்டர்வியூக்கு நம்ம போனோம்னா காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வர முடியும். ஸோ இட்ஸ் அ லாங் ப்ரொசீஜர். மொத்தம் உங்களுக்கு 4 செக்ஷனாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளே போனது அக்கையில் போகணும். லைக் ரிசப்ஷனுக்கு வந்து நீங்கள் போனதுமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க உங்ககிட்ட. ஓகே, நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட பேர் என்ன, எல்லாமே சும்மா நார்மலாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதிலே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க லைக் ஹவு மச் தே கேன் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. லைக் நல்ல B1 B2 லெவலில் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள டேரெக்டாக 3rd லெவலுக்கு அனுப்பிடுவாங்க. பட் தென் நீங்கள் வந்து ஒரு A1 A2 அந்த லெவலில் இருந்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் எக்ஸாமினேஷன் வந்து அந்த நீங்கள் போன இடத்துல உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து நானும் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் எக்ஸாம் வந்து எக்ரி அண்ட் ஓரல் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அண்ட் ரெண்டுலேயுமே நானும் எழுதி அதுலேயும் A2 லெவல் லைக் ரொம்ப பிகினர் லெவலில் தான் இருந்துச்சு ஃப்ரெஞ்ச் எக்ஸாமும். ஸோ அதுலேயே A2 வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஓரல் இருந்தது, ஓரல்லையும் A2 வாங்கியிருந்தேன். அண்ட் அவ்வளோதான். அதுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் எக்ஸாம் வந்து எக்ரி அண்ட் ஓரல் 2 முடிகிறதுக்கே half a day ஆகிடும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரையும் எவால்வேட் பண்ணணும். ஒவ்வொருத்தராக வந்து உள்ளே போயிட்டு ஓரலுக்கு உள்ளே போயிட்டு ஓரல் அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஒரு per பர்சனுக்கு 15 minutes எடுப்பாங்க. அண்ட் எக்ரிக்கு 20 minutes, ரிட்டனுக்கு 20 minutes எடுப்பாங்க. அதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும். அண்ட் இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை வந்து 3rd ஸ்டேஜ் என்னது அப்படின்னா, நம்மளை ஒரு இன்டர்வியூவர் வந்து எடுப்பாங்க. நம்மளுக்கு ஜஸ்ட்டு நம்ம கூட நீங்கள் யார், நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து விசாரிப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போனதும் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த மேம்கிட்ட வந்து கேட்கலாம். லைக் மேம் ஆர் சார் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து கேட்கலாம். லைக் போனதும் உங்களோட ஃப்ரெஞ்ச் லெவல் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க லைக் உங்களுக்கு கிளாஸ் தேவையா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து A2 லெவல் ஆஃப் ஃப்ரெஞ்ச் இருந்தது. ஸோ இங்கே உள்ள ரூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, A1 லெவல் அப்படி இல்லைனா அதுக்கும் பிலோவாக இருப்பாங்க. தெரியுமா, ஒன்றும் படிக்காமல் வந்திருப்பாங்க, ஃப்ரெஞ்சே சுத்தமாக படிக்காமல் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி இல்லைனா A1 லெவலில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து அப்படி கிடைக்கல. பிகாஸ் A2 லெவல் இருந்தனால நீங்களே வந்து படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் லாஸ்ட் வீடியோலேயே அதை வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது முடிச்சுட்டு அண்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏதாவது டவுட் உங்கள் ப்ரொஃபஷன் வைஸ் ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து கூட ஐயோ இது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு மெயிலிருந்து எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து ஒரு 5 to 6 பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. ஃபுல்லாக வெப்சைட்ஸ் இருக்கும் அண்ட் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த லிங்க்ல போய் பாருங்க, அப்படி இல்லைன்னா அவங்களோட மெயில் ஐடி ஓஃபியோட மெயில் ஐடியும் கொடுப்பாங்க. லைக் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம அவங்களுக்கே மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எடுப்பாங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்ஃபர்மேயர்கிட்ட போகணும், ஒரு நர்ஸ் கிட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, ஹைட் அண்ட் வெயிட் வந்து எடுப்பாங்க. அண்ட் பிளட் டெஸ்ட்டில் வந்து HIV, ஹெப்படைட்டிஸ் B எல்லாமே எடுத்தாங்க. ஹெப்படைட்டிஸ் B, C, அப்புறம் நார்மல் பிளட் டெஸ்ட். ஆனால் கன்சென்ட் கேட்பாங்க, ஆர் யூ ஓகே, நான் வந்து HIV டெஸ்ட் வந்து இது பண்ண போகிறேன், VDRL எடுக்க போகிறேன், ஹெப்படைட்டிஸ் B, C வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட வந்து கன்சென்ட் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஓகே சொன்னோம் அப்படின்னா எடுப்பாங்க. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் கேட்டாங்க, நான் கன்சென்ட் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டு ரோல் அவுட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து டாக்டர்கிட்ட போகணும்.
அதுதான் வந்து ஒரு லாஸ்ட் ப்ரொசீஜர். டாக்டர்கிட்ட போனதும் அவங்க லைக் இங்கே வந்து டெட்டனஸ் வேக்சின் வந்து மஸ்ட்டுங்க. நம்ம இந்தியாவில் வந்து வேற வேக்சினேஷன் மெத்தட் உண்டு நம்மளுக்கு, பட் இங்கே வந்து டோட்டலி வேற வேக்சினேஷன் மெத்தடுங்க. ஸோ தேவர் ஆஸ்கிங் ஃபார் மை வேக்சினேஷன் சார்ட். ஸோ நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம வேக்சினேஷன் சார்ட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, இப்போ உள்ள மதர்ஸ் இருக்கும். ஸோ நான் சொன்னேன் என்கிட்ட வேக்சினேஷன் சார்ட்லாம் இல்லை டாக்டர் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து டெட்டனஸ் வேக்சின் போட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அண்ட் தென் இல்லை டாக்டர் நான் போடலை அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ அதை வந்து எழுதி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து வேக்சினேஷன் லைக் நமக்கு மைக்ரேட் ஆகி வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கனால நம்மளுக்கு வேக்சினேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி வந்து போட்டுக்கணும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி அதர் ஃபர்தர் டவுட் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே ரூல் அவுட் பண்ணது எல்லாமே பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வரணும். அண்ட் தென் இதில் ஒரு விஷயத்தை விட்டுட்டேன், ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க ஃபார் டியூபர்குலோசிஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்ரேயும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இன்டர்வியூ போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அவ்வளோதான், ஓஃபி இன்டர்வியூவில் இது மட்டும் தான் நடக்கும். So that's it for today guys. Hope this video is going to be helpful for you. ஸோ நான் மெயினாக என்னோட திங்கே என்னென்னா, நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே எதுவுமே கிடைக்கல, டு பி ஹானஸ்ட். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஸோ இனிமேல் வரவங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ இந்த வீடியோ மூலியமாக கிடைக்கும்னு நினச்சி தான் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ see you in my next video. Bonjour, au revoir.